இது உங்கள் இரவின் குரல். மறக்கப்பட்ட பக்கங்கள் இருந்து முதல் பக்கம். ஒரு கடிதம். ஆமாம், ஒரே ஒரு கடிதம். ஆனால் அந்த கடிதம் தனது முகவரியை அடைய ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் கூட இல்லை, 60 வருடங்கள் எடுத்தது. 1950களில் அமெரிக்காவில் ஒரு இளைஞன் இருந்தான். பெயர் பிராங்க். அவனுக்கு ஒரு காதலி ஏஞ்சல். இருவரும் ஒரே ஊரில் வளர்ந்தவர்கள். அந்த காலத்தில் வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஒரு சீன் கூட கிடையாது. காதலை சொல்ல ஒரே வழி கடிதம். பிராங்க் இராணுவ பயிற்சிக்காக வேறு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டான். போகும் முன் காதலியிடம் சொன்னான், நான் தினமும் எழுதுவேன். முதல் வாரம் ஒரு கடிதம் வந்தது. அடுத்த வாரம் இன்னொரு கடிதம். அதற்கு பிறகு பதில் வரவே இல்லை. ஒரு வாரம் காத்திருந்தான், ஒரு மாதம் காத்திருந்தான் ஏஞ்சலின் பதிலுக்காக. 6 மாதம் காத்திருந்தான். ஆனால் அவளிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. பிராங்க் மனதில் ஒரு சந்தேகம். அவளுக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டதோ? என்னை மறந்து விட்டாளா? வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டாலோ என்றெல்லாம் பல சிந்தனைகள். சில காதல்கள் சண்டையால் முடிவதில்லை, விளக்கம் இல்லாமல் முடிந்து விடுகின்றன. இது அப்படிப்பட்ட காதல். காலம் ஓடியது. இருவரும் தனித்தனியாக வாழ்க்கையை தொடங்கினர். திருமணம், குழந்தைகள், பேரக்குழந்தைகள். ஒரு தலைமுறை மாறிவிட்டது. பிறகு 2010களில் ஒரு பழைய தபால் அலுவலகத்தில் புதுப்பிப்பு வேலை நடந்து கொண்டிருந்தது. சுவரின் பின்னால் மறைந்திருந்த ஆயிரக்கணக்கான பழைய கடிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் ஒன்று பிராங்க் ஏஞ்சலுக்கு அனுப்பிய காதல் கடிதம். 60 வருடங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. ஆனால் ஒருபோதும் சேராதது. அந்த கடிதத்தை அதிகாரிகள் தேடி தேடி இறுதியாக பிராங்க் வாழ்ந்த முகவரியை கண்டுபிடித்தார்கள். அப்போது பிராங்குக்கு வயது 80 கடந்திருந்தது. கடிதத்தை கையில் வாங்கிய போது அவர் சில நிமிடங்கள் பேசவே இல்லை. ஏனென்றால் அது ஒரு காகிதம் இல்லை, அது அவரது இளமை, அது அவர் இழந்த காதல், அது அவர் ஒருபோதும் பதில் பெறாத கேள்வி. அவர் மெதுவாக கடிதத்தை திறந்தார். அதில் எழுதியிருந்தது, நான் உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன். நான் திரும்பி வந்தவுடன் நாம் சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குவோம். அவ்வளவுதான். அந்த வரிகளை படித்தபோது அவரது கண்களில் கண்ணீர். 60 வருடங்களுக்கு முன்பு எழுதிய தனது சொந்த கையெழுத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார். சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை அதிகமாக வலிக்கச் செய்வது நடந்த விஷயங்கள் அல்ல, நடக்காமல் போன விஷயங்கள், சொல்ல முடியாத வார்த்தைகள், சேர முடியாத மனிதர்கள், அனுப்பப்பட்டு சேராத கடிதங்கள். இன்றிரவு தூங்கப் போகும் முன் ஒருவரை நீங்கள் நினைத்தால் நாளைக்கு சொல்லலாம் என்று தள்ளி வைக்காதீர்கள். ஏனென்றால் சில உணர்வுகள் தாமதமாக வந்தாலும் சில நேரங்களில் அவை வந்து சேரும்போது வாழ்க்கையே மாறியிருக்கும்.